ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். அப்பலைகுண்ட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் நாளையோட முடியுது. நாளைக்கு திருவோண நட்சத்திரமும் கூட. கீழ் திருப்பதியில் நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் இன்றைக்கி சாயந்தரம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைம் கொடுப்போன்ட்டு எக்ஸாக்டாக சொல்லலை. நீங்கள் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிற பிளானில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸோ மத்தியானம் 1 மணிக்குள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 2 to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடைக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே தனி கவுண்டர் இருக்குது திவ்ய தர்ஷனுக்குன்னு. அதில் வெயிட் பண்ணுங்கள். மத்தியானம் 1 மணிக்குள்ளார கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் எனக்கு தெரிஞ்சாலும் இமீடியட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நடைபாதைகளையோ அலிப்பிரி காளி கோபுரத்துலேயோ டோக்கன்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா இப்போ சொன்ன 3 இடங்களையும் வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். அதுவும் அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்கள்ல, அப்போ ஜாயின் பண்ணி மறக்காமல் அந்த திவ்ய தர்ஷன் டோக்கனை 1200வது படியில் காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. இதுதான் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி ரெண்டுத்துக்குமே 80GH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். தரிசனம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷத்தில் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து அப்படியே சுவாமி தரிசனம் பார்த்து வரதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த டோக்கனை வாங்கி சுவாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கேயே வெளியில் வரலாம். அவர்கிட்ட கேளுங்க அடுத்து எப்போ அந்த சாமி பார்க்க விடுவீங்கன்ட்டு. அவர் எதுவும் சொல்லலை அப்படின்னா உங்கள் டோக்கன்லேயே தரிசன டைம் போட்டிருக்கும். அதுலேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு கவுண்டர்லாம் எதுவும் இருக்காது. தரிசனம் மட்டும் அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கிட்டு அங்கே காமிச்சிட்டு சாமி பார்க்க போகலாம். இந்த டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் க்யூவில் கொடுக்குற டோக்கனை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறீங்க. அது அன்னன்னைக்கு இருக்கிற க்ரௌடை பொறுத்து. கிருஷ்ணதேஜா சர்க்கிளில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அந்த டோக்கன் வாங்கிடலாம். கூட்டத்தை பொறுத்து தான். இப்போ சிலா தோரணத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வந்துட்டுருக்கீங்கன்னா அந்த டோக்கனை வாங்கவே உங்களுக்கு 3 to 4 மணி நேரம் ஆகும். ஸோ எப்படி இருக்குது சிச்சுவேஷனுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு வெளியில் வர்றதா இல்லை அப்படியே இருந்து கம்பார்ட்மெண்ட்டில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதான்னு சொல்லிட்டு. சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே சொன்ன டைமை விட அலோவ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறதா இல்லை அப்படியே இருந்தால் சுவாமி பார்த்துட்டு வரதான்ட்டு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து அப்படியே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தர்ஷன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம் இருக்குன்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கொடுப்பாங்க. ரூம் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் சாயந்தரம் மினிமம் ரூம்ஸ் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் ஆதாரோட க்யூவில் நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆன்லைனில் செய்துக்கிற மாதிரி இருக்கும். சாவி கொடுக்குறப்ப நம்ம 2 பேர் உட்காமான்னு சொல்லிட்டு ஷியோராக பார்ப்பாங்க. கீழ் திருப்பதினா இதே ரூல் தான். விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்கள் காலையிலேயே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். காலையில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். ஆல்ரெடி இது டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். இனிமேல் புதுசாக டொனேஷன் பே பண்ணி புக் பண்ணுற ப்ராசஸ் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்கு கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக தான் நீங்கள் டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறது ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு இந்த ரூல் சொன்னாங்களே ஜூன் 10ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி டொனேஷன் பே பண்ணவங்க தான் புக் பண்ணிக்க முடியும். ஏதோ அந்த மாதிரி பே பண்ணலை இன்ஸ்டண்ட்டாக சாமி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் புக் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 500 டிக்கெட்ஸ் 9 மணி போல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அகெயின் 1 மணி போல் இந்த ஆல்ரெடி 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா ஒரு 300 டிக்கெட்ஸ் அதில் இருக்கிற பேலன்ஸ் டிக்கெட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தீந்துடும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க கோட்டா எக்ஸீட்னு வருது அப்படின்னா என்னன்ட்டு. அது 500 டிக்கெட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு அதுக்குள்ளார அப்படின்னா கோட்டா எக்ஸீட்னு வந்துடும். அனமோலி எரர்னு வருது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எனக்கும் தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓப்பன் பண்ணுறாங்க, பட் ரொம்ப சீக்கிரமாகவே தீந்துருது. 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக
டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட் பே பண்ணி புக் பண்ணிக்கிறது. ஒரு லாகின்ல மேக்ஸிமம் 4 பேருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி நம்ம புக் பண்ணாலும் சரி, ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறோம்னா அன்றைக்கு சாயந்தரம் 4 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம். இன்னும் செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு 15லேருந்து 25 தேதி வரைக்கும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் ரிலீஸ் பண்ணல. அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். கவுண்டர் இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.